ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நாம் மசனகுடியில் இருக்க மாயாருக்கு ஒரு ஏர்லி மார்னிங்காக ரைடு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வேண்டிய நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மிட் நைட் வந்து கிளம்பிட்டோங்க. கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இங்கே கல்லட்டி செக் போஸ்ட் வந்து விடியகாலை இறங்குறதுக்கு டைமிங் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு. நம்ம வந்து இப்போ அவசரமாக போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாயார் செக் போஸ்ட்டில் முதல் வண்டியாக போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா முதல் வண்டியாக போனீங்கன்னா சைட்டிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் லேட்டானால் கூட அங்கே ஜீப் டிரைவர்ஸ்லாம் வந்து அதிகமாக போயிடுவாங்க. அப்போ வந்து சைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக நமக்கு சான்ஸ் இருக்குது. சரி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். இங்கே வந்து ஒரு கொம்பை வந்து ரோட் பிளாக் பண்ணி நின்றுருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக டிராஃபிக்கு. அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு 11 மணிக்கு இங்கே வரும்போது அந்த கொம்பை வந்து நின்றுருந்தான். கரெக்டாக நம்ம உள்ளே போகவும் வந்து ஓடிட்டாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். அது வேணால் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். நாங்கள் அந்த கொம்பனை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம் அந்த இடத்துல. ஆனால் அவனை காணும். நாம் கல்லட்டியிலேருந்து மசனகுடி வர வழியில் இந்த வாழை தோட்டங்கிற இந்த போர்டை பார்த்தா தான் நமக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவால்டோ வந்து சுற்றிட்டு இருப்பார். இந்த இடத்துலலாம் அவர் வந்து ரோட் கிராசிங்கு, ரோட்டை நிற்கிறது எல்லா வேலையும் பண்ணிருந்தாரு. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக அவர் வந்து இறந்துட்டார். அதை நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மாயார் செக் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியாகவே நம்ம போயாச்சுங்க. போயிட்டு நம்ம வண்டியை வந்து முன்னாடி போட்டாச்சு. நம்ம ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி தான் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம வண்டி ஃபஸ்ட்டு போயிடலான்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாம் கொஞ்சம் ஒரு கேப்பில் மிஸ் பண்ணதுனால எல்லாம் வந்து உள்ளே பூந்துட்டாங்க. மக்களே பார்த்திங்கன்னா நம்ம மொதல் வண்டியாக வந்து என்ட்ராக போகிறோம். இல்லைங்க, அதுக்குமே ஒரு ஜீப்காரன் ஒருத்தன் போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு எல்லாம் 2 ஜீப் எல்லாம் வரிசையாக போகிறாங்க. நாங்கள் முன்னாடி வந்துட்டு சரிங்க மக்களே, இன்றைக்கி போய் நம்ம புளியை பிடிக்கிறோம். புளியை பிடிக்காம மாயார் விட்டு வெளியே வர மாட்டோம். சில நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அங்கேயே இருந்துக்க. புளியை பிடிக்கிறோம். பிடிக்கலாம். மக்களே, ஒரு வழியாக நம்ம மாயார் வந்து என்ட்ரு ஆகியாச்சு. போயிட்டுருக்கோம். காடே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இலெல்லாம் வந்து குட்டிடுச்சு. திருப்பி நம்ம ஜூன் மாதத்துலாம் வந்து நம்ம காடை வந்து ஒரு க்ரீனிஷாக இருக்கும். அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காஞ்சி போய் தான் இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து எரிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வரக்கூடாதுன்னு சொல்லி சைடில் மட்டும் பாதி ஏரியா மட்டும் ஃபுல்லாக எரிச்சிருக்காங்க. கடைசியாக நம்ம இப்போ வந்து டேமுக்கிட்ட வந்துட்டோங்க. இதுக்கு இந்த டேமை தரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் ஸ்ட்ரெச் தான். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். நம்ம ட்ரைபாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகுதுங்க லைட்டாக. உங்கள் யாருக்காச்சும் நம்ம பெஸ்ட்டு குவாலிட்டி ட்ரைபாட் ஏதாச்சும் தான் சொல்லுங்கள். நானும் நிறைய பார்த்து வச்சுருக்கேன். ஏன்னா எது வாங்குறதுன்னு குழப்பமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம அதை பார்த்து வாங்குவோம். காய்ஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு எருமை கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சைட்டிங்கு. புளியை பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். இந்த முயல் தாங்க அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட அந்த மாயார் பிரிட்ஜுக்கு பக்கமாக வந்துட்டோம். அங்கே போயிட்டு உள்ள ஒரு டீ கடைங்க. அங்கே போயிட்டு டீ பிரேக் போட்டு திருப்பி ரிட்டன் இதே வழியாக வந்துட்டு ஒரு 2 ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் மாயாரை. ஏன்னா இப்போ டைகர் சைட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் தாங்க. இந்த இடத்துலலாம் வந்து டைகர் வந்து கிராஸ் ஆகும். நம்ம டீ பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. டைகர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கிராஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரி, அது வரைக்கும் வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம ரிட்டர்ன் வந்து அதே வழியாக போயிட்டோம். கரடி பார்த்திங்கன்னா மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த அழகாக நம்ம அந்த இழந்த பழம்னா பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த கரடி தான் நான் வந்து மாயான்னு சொல்லுவேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மசனகுடியில் வந்து இந்த மசனகுடியில் அந்த மாயார் ரோட்டில் வந்து எப்பயுமே சுற்றிக்கிட்டு இருக்கோம். கரடி வந்து பார்த்திங்கன்னா மரத்து மேலே தான் இருக்குது. நம்ம ரிட்டன் வந்து வளர்ச்சிட்டே வந்து இப்படி நின்றுட்டோம். எல்லா ஜீப்காரங்களும் ஏன் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரடியை வந்து கீழே இறங்கும்னு சொன்னாங்க. கரடியை வந்து கீழே இறங்குற அந்த சைட்டிங் பார்க்குறதுக்குனா எல்லா ஜீப் டிரைவர்ஸும் வந்து வண்டியை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. சரி, நாமளும் வந்து வண்டியை போட்டோம். ஜீப் நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
காய்ஸ் கரடி வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே இருக்குது. எல்லா வண்டியும் இங்கே தான் இருக்குங்க. இப்போ வந்து கீழே இறங்குது. இறங்குது லோ லைட்டில் உங்களுக்கு அது அந்த இடத்துல வர இருட்டாக வர இடத்துல மரம் ஏறினா கரடி இறங்குது. எவ்வளோ சூப்பராக இறங்குது பாருங்க. இந்த மாதிரி சைட்டிங் வாழ்நாளில் வந்து யாருக்குமே கிடைக்காது, ரொம்ப ரேரு. அதுவும் கரடி வந்து அழகாக மரம் இறங்கி கீழே வந்து அந்த இழந்த படம் சாப்பிட்ற அழகு இருக்கே, நம்ம வாயால் அதை சொல்லவே முடியாதுங்க. நல்லா பொசு பொசுன்னு இருக்குது கரடி. இந்த கரடி தான் நான் மாயான்னு சொன்னேன். இதுதான் வந்து இந்த மாயா ரோட்டில் வந்து எப்போ போனாலுமே ரோட்டோரத்துலேயே மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. அது வந்து கொஞ்ச நாளைக்குன்னா அந்த இழந்த பழம் சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், இதுவும் வந்து உள்ள ஓடிடுங்க. ரோட் கிராஸ் பண்ணோம், இவங்கெல்லாம் வந்து அடைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம திருப்பி போயிட்டு வந்தோங்க. ஏதாச்சும் டைகர் வந்து அந்த பாலத்தில் சைட்டிங் எதான்னு சொல்லி நம்ம திருப்பி ரிட்டன் வந்து போயிட்டு வந்தோம். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த கரடி வந்து அங்கேயே தான் இருக்குது. ஜீப் டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பொறுமையாக நின்று அந்த கரடியை வந்து எல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நிற்கலாம். ஆனால் அந்த கரடி வந்து ரோட் கிராஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஒருத்தர் முன்னாடி வராருங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு இப்போ கிராசிங் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேப் இருந்துச்சு, நான் தான் வந்துட்டு கிராஸ் பண்ணிடுறோம். அதுவும் கிராஸ் பண்ணனா ட்ரை பண்ணிட்டுருக்கு. ஆனால் வண்டி அதிகமாக இருக்கிறதுனால அது கிராஸ் பண்ண மாட்டேங்குது. என்னடா அவன் கரடியவே ரொம்ப நேரம் காமிக்காதேன்னு நினைக்காதீங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த கரடி வந்து மரம் ஏறுது. நம்மளால் விட்டு எங்கேயும் வெளியும் போக முடியாது. ஒரு அழகான காட்சிங்க. இல்லை பரவாயில்ல. விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்?
அந்த கரடி கரெக்டாக ஒரு நல்ல ஸ்பாட்டாக மேலே போய் உட்காந்துருச்சு. அழகாக வந்து இழந்த பழம் வந்து சாப்பிட்டுட்ருக்கு. நாம் புளியை பார்க்கலான்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்லாம் வந்தால் அந்த கரடி வந்து சர்க்கஸ் காமிச்சு மேலேயும் கீழே இறங்கி நம்மளை வந்து இங்கேயே இருக்க வச்சிருச்சு. அலாரம் கால் வரை கேட்குது. நம்ம அந்த பிரிட்ஜு சைடு நாம் வந்து இப்போ போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே அலாரம் கேட்டால் கரெக்டாக புலி கிராஸ் ஆகிற டைமிங் தான். நம்ம கரெக்டாக அந்த இதை பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. கரெக்டாக நம்ம வரப்போ வந்து புலி வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல் மட்டும் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் இருக்க சைட்னா வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு. அதனால் வந்து திருப்பி ரோட் கிராஸ் வந்து நிறையா சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அடிக்கடி வருவாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ண வருவாரு. அது வராட்டியும் பரவாயில்ல, இப்படியே நான் ஜூம் பண்ணி எடுத்துக்கிறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாமம் தாங்க இருந்துச்சு. அது வந்து ரோடு கிராஸ் பண்ணின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ரோட் கிராசிங்க்கு. நாங்களும் வெயிட் பண்ணுறோம் கிராஸே பண்ண மாட்டேங்குது. வரும் 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 வரும். ஹரிஷ் அந்த 50 பிஸ்கட் எடு, போட்டு பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணாதீங்க. இதுனா கரெக்டாக வர நேரத்தில் வந்து குறுக்கு நிறுத்துறது பாருங்க. கரெக்டாக பொசிஷன் பார்த்து நிறுத்துறாங்க. இப்போ இப்படி தெளிவாக தெரியுங்க. கரெக்டு. ஓகே, லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. சரியான லெக் பீஸ். மறந்துருச்சுங்கண்ணா. நிறுத்த 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 நிறுத்துண்ணா. நான் வேண்டாம், நான் வீடியோ எடுக்கலாம். நான் உள்ள போடுறேன். இந்த நேரம் பார்த்துட்டாங்க செல்ஃபி கேமரா ஆன் ஆயிடுச்சிங்க பாருங்க. கரெக்டாக கடாமான் வந்து கிராஸ் பண்ணும்போது நான் செல்ஃபி கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சிட்டேன். என்னையே தான் வீடியோ எடுத்துச்சு. நாங்கள் அதை வந்து எடுக்க மறந்துட்டேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பின்தொடர்ந்தே 2 கடாமான் வந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் ரோட் கிராஸ் பண்ணுச்சு. குட்டி 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 பாருங்க, வருது பாருங்க. முன்னாடி தள்ளி கிராசிங் குட்டி அங்கே கூட்டிட்டு போயிருக்கு. இதோட குட்டி கேட்டுருக்குது. திருப்பியும் அதே கரடி வந்து மரம் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. நம்ம கரெக்டாக போகிற டைமுக்கும் அதை மரம் இறங்குச்சு. நல்ல சைட்டிங்க அதுவும். அது நல்லா வயிறு முழுக்க வந்து இழந்த பழம் சாப்பிட்ருச்சு போலைங்க. கரெக்டாக களைச்சி போய் கீழே இறங்கிட்டு இருக்கு. நாம் இன்றைக்கி புளியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் புளி வந்து நமக்கு கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு. அது ஒரு 2 நிமிஷம் கேப்பில் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க. நாம் திருப்பி போய் ஜீப் டிரைவர்கிட்ட கேட்டோம். இப்போ தாங்க கிராஸ் பண்ணி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி நமக்கு இன்றைக்கி லக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் வரோம்னு பார்த்திங்கன்னா இன்னொரு டைகர் கிராசிங் நடந்திருக்கு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஜீப் டிரைவர் தான் பார்த்தாரு. என்னங்க நீங்கள் 2 புளியை இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். ஒரே வருத்தமாக போச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வீடியோலாம் காமிச்சார் டைகர் வந்து கிராஸ் பண்ணி போனது. நமக்கு என்ன தெரியலைங்க, இன்றைக்கி வந்து லக்கு இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரடி தான் கிடச்சிருக்கு. கரடியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி பெஸ்ட்டு சைட்டிங்க. அதுவும் மரமேறி இறங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி. சரி, ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிஞ்சு. நம்ம வந்து மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.